பர்சனல் இன்டர்வியூவா இதை நீங்க எடுத்துக்கணும். சினிமாவுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது எதுனாலும் கிடையாது. இது ஆச்சு, அது ஆச்சு, அதனால வந்து பேசுறேன் அப்படிலாம் கிடையாது. இத்தனை நாள் நான் பேசாம இருந்ததே ரொம்ப முட்டாள்தனமா நான் வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா ரவிமோகன், ஜெயம் ரவி அவர் ரொம்ப சாஃப்ட். அவர்கிட்ட எது சொன்னாலும் அவர் கேட்டுப்பாரு, புரிஞ்சுப்பாரு, அவர் விட்டு கொடுத்துருவாரு. அதுதான் என் கேரக்டர். அப்படிதான் நான் எடுத்துட்டு இருந்தேன். ஆனா சாது மிரண்டால் காடு போட்டாரு. சாதுவா இருந்த என்ன நிறைய பேர் சீண்டணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இதுதான் என் ஆபீஸ், கொஞ்சம் வாங்க. மறைமுகமா எதுவும் வேணாம், டைரக்டா வாங்க, டைரக்டா பாத்துக்கலாம். எத்தனை பேர் என்ன கீழே இழுக்கணும்னு நினைச்சாலும் அத்தனை பேருக்கும் இது நான் சினிமா பத்தி பேசல, ஆல்ரெடி சொல்லிட்டேன். பர்சனல் தான். அத்தனை பேருக்கும் நான் ரெடியா இருக்கேன். ஏன்னா எப்பெல்லாம் ஆசைப்படும் போதெல்லாம் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைச்சவங்க எல்லாரும் இப்ப வாங்க. கராத்தே பாபு மாதிரி தான் நான் ட்ரைனிங் போறேன். ரெடியா இருக்கிறேன் நானு.